ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ எதற்காக பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிக்சர் பார்த்தாவே தெரியும். இந்த 4 பிளேஸு தாங்க போக போகிறோம். எங்கடா போக போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரளாவுக்கு தாங்க போக போகிறோம். இந்த ட்ரிப்புக்கான காசு அமௌண்ட் கேட்டிங்கன்னா ₹2500 தாங்க. இந்த ₹2500 4 பிளேஸ் வித் சாப்பாடு, ரூம் சார்ஜ் எல்லாமே பார்க்க போகிறாங்க. ஆழிமலை சிவன் டெம்பிள், பத்மநாத சுவாமி கோவில், ஜூ, மியூசியம், வர்க்கலா பீச். சரி, ஓகேடா, பிளேஸ்லாம் நல்லா தான் இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம கேரளாவில் இருக்கிற திருவனந்தபுரம். அதாவது தமிழ்நாட்டுக்கு எப்படி சென்னையோ அதே மாதிரி கேரளாவுக்கு திருவனந்தபுரம். காட்பாடியிலேருந்து திருவனந்தபுரத்துக்கு ட்ரெயின் இருக்குங்க. ட்ரெயின் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ₹250. திருவனந்தபுரத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்கேருந்து பஸ் இருக்குங்க. ஒரு பர்சனுக்கு ₹30. ஆழிமலை சிவன் டெம்பிள் கேட்டால் பட் டேரெக்டாக விட்டுருவாங்க. என்னது தண்ணி போடுறால மாதிரி என்ன மோதிக்குதுங்களா? அலை வர்றதே அந்த மாதிரி வருது. அது அந்த இடத்துல காலி தான். நான் கூட காப்பாற்ற இறங்க மாட்டேன். நீச்சல் தெரிஞ்ச நானே இறங்கிறதுக்கு உப்பு தண்ணியில் நீந்த கிடையாதுடா. நீந்த முடியாதுடா. நான் உப்பு தண்ணியில் ட்ரைனிங் தான். அதே போல பாட்டு போட்டுக்குவேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த கோவிலை ரீச் ஆகிட்டோங்க. அந்த கோவில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கும் அதுக்கும் ஒரு 100 மீட்டர் சம்திங் 150 120 மீட்டர் தாங்க இருக்கும். அந்த கோவில் வெளியே பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்குது. கோவில் வெளியே வந்து சப்பலை விட்டுட்டு உள்ளே போக போகிறாங்க. உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா என் கண் என்னாலே நம்ப முடியலைங்க. அப்படி ஒரு சிலையை செஞ்சு வச்சுருக்காங்க அங்கே. இந்த சிலையை பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தாங்க செஞ்சுருக்காங்க. இது ஹைட்டு எனக்கு சம்திங் எனக்கு தெரிலங்க. கரெக்டான ஹைட்டு வந்து எனக்கு தெரில. பட் வந்து உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நீங்களே புல்லரிச்சு போய் வாய் அடித்து அப்படியே நிற்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஓரளவுக்கு பெரிய சிலை. சுத்தூரும் பார்த்தீங்கன்னா அரபிக்கடல் பக்கத்தில் பிரம்மாண்டமான ஒரு ரியல் சிவனை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வருங்க. அந்த மாதிரி ஒரு இதுவில் உட்காந்துருக்கார் நம்ம சிவன். பார்த்தாலே உங்களுக்கே தெரியுங்க கடல் வந்து எப்படி இருக்குது. அரபிக்கடல் அதுக்கு சுற்றி சிவனுக்கு பின்னாடி அரபிக்கடல், அதுவும் அலையோட அலையாக செம்ம ஃபீலிங். அதெல்லாம் போய் ஃபீல் பண்ணால் புரியுங்க உங்களுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா அலை வந்து வந்துகிட்டே இருக்குது. பட் வந்து சிவனு அந்த அலையும் ஒன்றா வச்சு பார்க்க சொல்ல வேறு மாதிரிங்க. எனக்கு அங்கே தான் இருக்குமா இல்லை நிஜமாலே கைலாயத்தில் அந்த மாதிரி எதனா இருக்குமானே ஒரு டவுட் வந்துச்சுங்க. கேரளா பொறுத்த வரையும் சாப்பாடுக்கு நீங்கள் தனியாக காசு வச்சுருந்தா தாங்க இருக்க முடியும். ஏன்னா ஒரு ஆளுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு ₹200 செலவாகுங்க. ஏன்னா இங்கே பரோட்டாக்கு தனி, சால்னாக்கு தனி, அந்த மாதிரி தான் பே பண்ண முடியும். ஒரு வேலைக்கு நீங்கள் ஒரு ஆளுக்கு ₹200 சொல்லிட்டு கணக்கு பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ₹100 கணக்கு போட்டேன். அதனால கொஞ்சம் பட்ஜெட் அடி வாங்குச்சு. நீங்கள் இந்த சிவன் டைப் ஷோ பார்க்கணுன்னா திருவனந்தபுரத்தில் இருக்கிற ஆழிமலை சிவன் டெம்பிளுக்கு வந்துடுங்க. நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் செலவழிக்கிற காசும் சரி, பார்க்குற இதுவும் சரி ஒர்த்து தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படி ஒரு சிலைங்க. நிஜமாலே போய் பார்த்தா தாங்க தெரியும் அந்த சிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போய் பார்க்கலாம். கீழே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டோங்க. கோவில் விட்டு வெளியே போன பிறகு கீழே பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தாங்க போனோம். பார்க்கிங் ஏரியா தான், கீழே அவ்வளோடு இல்லை. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மரம் வந்து எல்லாருமே சொல்கிறது தாங்க. இங்கே வந்து குழந்தை இல்லாதவங்க வந்து தொட்டில் கட்டு போனால் இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இந்த மரத்தில் வந்து தொட்டியில் அவுத்துருவாங்க. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. யாருக்கெல்லாம் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்களோ ஒரு தடவை இந்த கோவிலை விசிட் பண்ணிவிட்டு அந்த கோவிலில் வந்து ஒரு தொட்டியில் கட்டிட்டு வந்துடுங்க. இந்த சைட்லேருந்து சிவனையும் கடலையும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக தாங்க இருக்குது. மேலேயும் சரி கீழேயும் சரி நல்லா தாங்க கட்டியிருக்காங்க. மேலேருந்து பார்த்தாலும் அதே இது தான், கீழே இருந்து பார்த்தாலும் அதே தான். பட் வந்து கீழே இருந்து பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பராகவே இருக்குங்க. அதுக்கப்புறம் லைட்டாக இந்த சைடு திருப்பினீங்கன்னா அரபிக்கடல் பார்க்கறதுக்கு சொல்லவே தேவையில்லைங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோ க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்லா இருக்குங்க. அலையை பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. நிஜமாலே அங்கே போனதுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனே வார்த்தையே இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அழகாகவும் இருக்குது அந்த கடல். அப்புறம் எங்கடா போக போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து ஜூவுக்கு தாங்க போக போகிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதே ₹30 தாங்க பஸ்ஸுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜூவுக்கு வந்துட்டோம். ஜூ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கேமரா எடுக்க முடியலைங்க. அதுக்கு தனியாக பேமெண்ட் கட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, நம்ம வெளியே வந்து ஷூட் பண்ணலாம், உள்ளே வந்து அப்படியே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்த்தோம். வெளியே வந்து டிக்கெட் கவுண்டர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த கார்னரில் இருக்குதுங்க. ஒரு அடல்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ₹30 சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு அடல்ட்டுக்கு ₹30, சில்ட்ரன்ஸுக்கு 20, 50 ₹20 சார்ஜ் பண்ணுறாங்க. கேமராவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ₹50 சார்ஜ் பண்ணுறாங்க. ₹30 கொடுத்து பார்க்கறதுக்கு ஒருத்தர் தாங்க சொல்லுங்கள். எல்லா விதமான விலங்குகள் இருக்குது. 1-2 விலங்குகள் தான் இங்கே இல்லை. இதை முடிச்சுட்டு அடுத்ததான் எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா மியூசியத்துக்கு அங்கே போக போகிறோம். மியூசியத்துலையும் கேமரா அலோடு இல்லைங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பழங்கால பொருட்கள் எல்லாமே இருக்குங்க. இந்த மியூசியத்தில் எல்லா விதமான பழங்கால பொருட்கள், தேர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நிறைய வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனுக்கு
₹20 சார்ஜ் பண்ணுறாங்க. என்னடா ஜூவையும் மியூசியத்தையும் வெளியே மட்டும் காமிக்கிறே அப்படின்னு சொல்லி கேட்டால் உள்ள கேமரா அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், நீங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணால் ரொம்ப டைமிங் அதிகமாகுதுங்க. அதனால தான் அது சரின்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேங்க. ஆனால் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இங்கே உள்ளெல்லாம் நிஜமாலே ஒரு பழங்காலத்துக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல். எல்லா இடமும் சூப்பராக அழகாகவும் இருக்குங்க. இங்கேருந்து எங்கடா போக போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பத்மநாத சாமி கோவிலுக்கு தாங்க போக போகிறோம். ஜூவிலேருந்து பத்மநாத சாமி கோவிலுக்கு ₹120 சார்ஜ் பண்ணுறாங்க ஆட்டோ. அங்கேருந்து பத்மநாத சாமி கோவில் போயிட்டிங்கன்னா வெளியேருந்து பார்க்கறதுக்கு கோவில் இப்படி தாங்க இருக்குது. ரொம்ப பழமையான கோவிலும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 6 ரகசிய கதவுகள் இருந்தது இந்த கோவில் தாங்க. இந்த கோவில் குளம் வந்து பார்த்திங்கன்னா அழகாகவும் நல்ல ஒரு மெயின்டெனன்ஸோடு இருக்குங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா இன்னும் 6 கதவில் 5 கதவு திறந்துட்டாங்க. இன்னும் ஒரு கதவு ஏன்டா திறக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது நாகபந்தத்தால் பூட்டப்பட்டிருக்கு. மீதி 5 கதவில் எண்ணில் அடங்காத பொக்கிஷங்களையும் செல்வங்களையும் எடுத்தாங்க. இன்னும் அந்த கதவை பார்த்தீங்கன்னா திறக்க முடியல. திறந்தாங்க எண்ணில் அடங்காத செல்வத்தை எடுக்கலாங்க. இந்த ஊர் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதவு திறந்தா இந்த உலகமே அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கோவிலில் பார்த்தீங்கன்னா வேஷ்டி மட்டும் தாங்க அலோடு. ஷர்ட்டு பேண்ட் எதுவுமே அலோடு இல்லை. ஜென்ஸுக்கு வேட்டி அலோடு, லேடிஸ்க்கு சாரீ, அதுக்கே வந்து வேட்டி மாதிரி கட்டியிருந்தாங்க போகணும். இங்கே சைடில் பார்த்தா உங்களுக்கு எது அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு இங்கேயே ஒரு மெனு கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே டிக்கெட் கவுண்டருக்கு எவ்வளோ ப்ரைஸ்னு இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் டிக்கெட் கவுண்டர். லக்கேஜ் எதுனா எடுத்துன்னு வந்தீங்கன்னா இங்கே இந்த டிக்கெட் கவுண்டருக்கு தாங்க கொடுத்துட்டு போகணும். கொடுத்துட்டு போயிட்டு வர சொல்ல காசு ரிட்டர்ன் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க. என்னடா டேரெக்டாக பீச்சுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறது எனக்கு புரியுதுங்க. ஆனால் என்னங்க பண்ணுறது, நைட் டைமில் ஒர்க்கெல்லாம் வந்தோங்க. அதனால் வீடியோவும் எதுவும் எடுக்க முடியல. ஆட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா ₹120 சார்ஜ் பண்ணுறாங்க வர்க்கலா பீச்சுக்கு. நீங்கள் வந்து இங்கே ஒரு ரெசார்ட்டில் தாங்க இருக்கோம். இந்த ரெசார்ட் வந்து நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி காத்தாலே பீச்சை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோங்க. பீச்சு பார்த்தீங்கன்னா வர்க்கலாவில் செம்மையாக இருக்குங்க. எனக்கு ஒரு ஊட்டி ஃபீல் தருதுங்க காத்தால போய் பார்க்குறதுக்கு. அதுவும் அந்த இப்போ தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்பு தான் கீழே இறங்கி வந்தோம். இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரியே நிறைய பேர் காத்தால பீச்சை பார்க்கலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி சுற்றியும் பார்த்தேங்க. அந்த கடல் சாரலாம் தெரில, தண்ணியோட இதுவான்னு தெரில. பட் வந்து பார்க்குறதுக்கு ஊட்டியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க. நாங்கள் போகிற டைமில் குளிக்கிறதுக்கு அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மினி கோவா என்று அழைக்கப்படுகிற வர்க்கலா பீச்சில் தாங்க நாங்கள் இப்போ இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடல் சீற்றமத்துடன் காணப்படுது. ஏன்னா நாங்கள் போக சொல்ல ரெட் அலர்ட் இருந்துச்சுங்க. ஆனால் மழை வரல. பட் வந்து ரெட் அலர்ட் இருந்ததுனால குளிக்கிறதுக்கு அலோடு இல்லை. லைஃப் கார்டு வந்து இங்கே குளிக்கக்கூடாது, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. வர்க்கால மினி கோவான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தாங்க. ஃப்ரெண்டு வந்து பார்த்தா இங்கே ஒரு மினி கோவாக்கான ஒரு இதுவே இல்லை. அதனால் என் மனம் உடைஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தன் பைத்தியமே ஆகிட்டாங்க அந்த இதில். சிட்டாங் 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 ஜிண்டக்கு சிட்டாங் 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 பச்சைமலை பூவு இவ கையில தான் நோவு எச்சிக்கல ஒருத்தன் உன்னை கத்தியால குத்திட்டான் அடடா மல. ஐயோ போச்சே. நாங்கள் நைட் டைம் வந்ததுனால சரியாக தங்க முடியலங்க. திருவனந்தபுரத்தில் வர்க்கலாக்கு ₹30 ஆகுது. அங்கேருந்து ஆட்டோவுக்கு வந்து ₹120 சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து நைட் டைமில் வந்ததுனால சரியாக பார்க்க முடியலங்க. அதனால் வீடியோ எடுக்க முடியல, மன்னிச்சுக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் தங்கி இந்த ரெசார்ட் பேர் கிரீன்லேண்ட் அண்டு ஸ்டாண்டர்ட் ஸ்டே அந்த ரெஸ்டாரண்ட்டில் தாங்க தங்கியிருந்தோம். ஸ்டாண்டர்ட் ஸ்டே எனக்கு தெரிஞ்சு நாங்கள் போய் பிளான் பண்ணிலாம் அந்த ரூமை எடுக்கலைங்க. நாங்கள் சரி ரூம் இல்லாமல் நைட் டைமில் இது பண்ண டைமில் ஒரு தமிழ் ஆளுங்க அந்த நண்பர் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி சைடு அந்த ஊட்டி சைட்லேருந்து நண்பர் வந்து அங்கே வேலை செய்கிறாரு. அவங்க வந்து சொன்னார் இங்கே ரெஸ்டாரண்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே ப்ரோ நாங்கள் தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு பிறகு 1 பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா 750, 4 பர்சனுக்கு 300 அந்த 24 hours அண்ட் 1 day அங்கே ஸ்டே பண்ணிக்கலாங்க. ₹3000 எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து தாங்க. என்ட்ரன்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த வில்லா வந்து பார்த்தீங்கன்னா வில்லான்னு சொல்லலாம், ரூமுன்னு சொல்லலாங்க. கப்புள்ஸும் இருக்குது, ஃபேமிலிக்கும் இருக்குது. இங்கே உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா ரூம் இப்போ காமிக்கிறேன் பாருங்களேன்.
ரூமை பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே லைட்டாக திரும்பி நாங்கள் இருந்த ரூம் வந்து 103. சரி ரூமை பார்க்கறதுக்கு முன்னாடி வெளியே கொஞ்சம் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தா சூப்பராக இருக்குங்க. வெளியே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது, உள்ளே பார்த்தா அவனுக்கு பத்துனுக்குறானுங்க. சரி ஓகேங்க, இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேரும் உட்காரலாம். அங்கே பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தான். சரி கிளம்புற டைம் ஈவினிங் டைமில் இது ஷூட் பண்ணுங்க. சரி ஓகேங்க, இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. பட் வந்து நான் இது கிளம்புற டைமில் எடுத்ததுனால அவங்க களைச்சி போட்டு தான் இருக்கேன் உள்ளே. இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு கொடுத்துருக்காங்க. என் ஃப்ரெண்டு எப்போவுமே ஊஞ்சல் ஆடினே இருக்கிறான் குழந்த மாதிரி. அப்படியே இப்படி இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குதுங்க. இங்கேயும் இங்கே அலோடு இருக்குதுங்க. நீங்கள் போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்குங்க ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிற வீடியோ. அதெல்லாம் எடுக்கலைங்க. சரி ஓகே, அது ப்ரைவேட்டாக இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டேன். சரி இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம், இது பண்ணிக்கலாம். அங்கே இன்னும் கூட விளாண்டுக்கிறியாடா? சரி வாங்கிக்கே, நான் உங்கள் ரூமுக்குள்ளே போயிடலாமா? ரூமுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க, கொஞ்சம் இதுவாக இருக்கும். பட் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிங்க. என் ஃப்ரெண்டெல்லாம் படுத்துருந்தாங்க. நாங்கள் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி ரூம். ஏசியோடு சேர்த்து தாங்க 3000. சரி ஓகே, உள்ளே போய் நம்ம இது பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா நல்லா இருந்த ரூமை கலைச்சி போட்டு விட்டுருக்கானுங்க. ஏன்னா செக் அவுட் பண்ணுற டைமிங் அது. சரி ஓகே, இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் இருக்குது. கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சமைச்சிக்கலாம். எடுத்துன்னு போனால் சம்திங் அந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் 3 மாதம் அங்கே பனி பெய்யறதுனால இங்கே வருவாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே அட்டாச் கிச்சன் ரூமும் இருக்குது. நீங்கள் கிச்சன்லேயும் இது பண்ணிக்கலாம், சமைச்சு சாப்பிட்ருக்கலாம். அங்கே வந்து கன்று மாதிரி ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து இது பண்ணி பார்த்தா அது பார்த்தா லைட்ரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. சரி ஓகே, அது அங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு வச்சுட்டு தண்ணி வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். தண்ணியும் வந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியவும் வந்துட்டேங்க. நான் இப்போ இதை அரேஞ்ச் பண்ணுறேன், நீங்களே பாருங்களேன். 2 பேர் உட்கார அளவுக்கு தாராளமாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா 2 பேர் நீட்டாக இருந்துச்சுங்க. நாங்கள் தான் இங்கே கழிச்சு போட்டுட்டோம். சரி ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அலமாரை. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க கடலில் குளிச்சுட்டு வந்து துணி அரை போட்டு வந்தோம். சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 செல்ஃப் இது கொடுக்குறாங்க ஒரு ரேக்கில். அதில் வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான திங்ஸ் வச்சுக்கலாம். லாக்கர் தனியாக கொடுத்துட்றாங்க சாவி, அதை லாக் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாங்க. ஓகேங்களா? சைடில் பார்த்தீங்கன்னா இது இருக்குது, ஏசி இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பாத்ரூம் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணோம். கொஞ்சம் இருட்டு இருந்துச்சு, வீடியோ கொஞ்சம் டல்லாக வரதுனால சரி ஓகே லைட் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியே வந்து சுவிட்சை தொட்டு லைட்டு போட்டுட்டேன். லைட்டு போட்ட பிறகு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் பாத்ரூம் தாங்க இருந்துச்சு. மேலே பார்த்தீங்கன்னா ஹீட்ரு இருக்குது, ஷவர் இருக்குது, ஹீட்ரு ஆன் பண்ண சுவிட்ச் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் இருக்குது. வெஸ்டர்ன் டாய்லெட் தாங்க இருந்துச்சு. எல்லாம் கம்ஃபர்டபுளாக தாங்க இருக்குது, நல்லா தான் இருக்குது. பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நீட்டாக ஒரு இது பண்ணுறாங்க. நாங்கள் எடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரூமுங்க. ஃபேமிலி ரூம்னால் 4 பேருக்கு தாராளமான பெட்டு இருந்துச்சு. 4 பேர் நல்லா படுத்துக்கலாங்க. சரி ஓகே, இந்த வீடை பற்றியும் இல்லை இங்கே இருக்கிற ரூம் 2 பற்றியும் ஓனர்கிட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. Hello everyone. நீங்கள் அப்படி பேசுங்க. Yeah, hello everyone. I'm here from Greenland Resort as well as Standard Stay, and then we have a room. And then those who want to come here in Berkala, you are welcome here, and please come and do visit our resort. Here we have 6 rooms, and then 2 rooms is for couples and 4 rooms are for family. And then if you want, you can just come and check it out here, or else you can check it from Google. I mean, we have a website in Google. And then there is a price difference for each and every room. The 4 rooms are same. I mean, weekend the price is a bit high, and then other days from Monday to Thursday is a bit cheap, and from Friday to Sunday the price is a bit high. And then regarding the couple also, it's the same. From Monday to Thursday the price is a bit low, and then from Friday, Saturday, Sunday the price is a bit high. And apart from this, we also have another room that is in Standard Stay. There also we have the room, and then the rooms the price differs, just like I have said regarding weekend and then the normal days. So, and apart from this room, we also have a car rent as well as bike rent, and then you can come and stay here as well as use our bike, rent our bike, and then you can explore Berkala. And then from our place, the beach is just 300 to 400 meter walking distance. So if you stay here, you will feel like home, and then you can explore Berkala as well as the nearest beach from Berkala is North Cliff. You can also enjoy there, as well as Kapil, Jatayu, and even Mangrove also. It's very near from here. So hope that all the viewers might be, if you want to come here, please come and stay here as well as enjoy our place, explore Berkala. Thank you. நீங்கள் பார்த்த இந்த பிக்சரில் 4 பிளேஸையும் பார்த்துட்டுங்க. இந்த டூரோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 2500 தாங்க. ஆனால் 4 நாள் செம்ம ஃபன்னாக போச்சு. நெக்ஸ்ட் ட்ரிப் கம்மிங் சூன்.